பெரிய ஒரு ட்விஸ்ட் ஆச்சு. நான் கொண்டு போனது 200 செலவாச்சு 300. அது எப்படி என்ன ஏதுன்னு நான் தனிமையில் சொல்கிறேன், சரிங்களா? இல்லைன்னு இவர் கண்டுபிடிச்சிடுவார். ஃப்ரெண்ட், பேக் டு பவானி லைஃப்ஸ்டைல். மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு பையன் எடுத்தாச்சு. பணம் தான். ஒரு வாரம் காய்கறி வாங்குறதுக்குன்னா பாருங்கள் 200 தர சொல்லிட்டு இவ்வளோ தான் இருக்குது. இந்த 200 இன்னும் வருதோ வாங்கிட்டு வான்னு 200 இவ்வளோ பேர் பையன் தூக்கிட்டு போகிறேன். வீட்டில் காய்கறி ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி சரியாக வியாபாரம் ஒன்றும் இல்லாதனால சரி 200 என்ன கிடைக்குதுன்னு சீப்பாக தேடி 10 ரூபா கூறு எங்கே கிடைக்குன்னு பார்த்து வாங்கிட்டு வரலாம். வாங்கிட்டு வந்துடுவேன். நான் மழை பெய்து மொபைல் எடுத்துகிட்டு போக மாட்டேன். வாங்கிட்டு வந்த பிறகு இன்னும் என்ன வாங்கினேன்னு உங்களுக்கு நான் வீட்டில் போய் பதிவு தருவேன், சரிங்களா? வெயிட் பண்ணுங்கள். பணம் இருந்தால் நிறையா ஃப்ரூட் வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வான்னு சொல்லுவார். இப்போ இன்றைக்கி ஒன்றுமே சொல்லலை. வெறும் என்னென்ன காய்கறி வேணுமோ வாங்கிட்டு வா. 200 என்ன வருதோ வாங்கிட்டு வாங்க, சரிங்களா? அப்படியே வெயிட் பண்ணுங்கள். நம்ம பார்க்கலாம் என்னென்ன வாங்கிட்டு வந்து 200 நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னு, சரிங்களா? பெரிய ஒரு ட்விஸ்ட் ஆச்சு. நான் கொண்டு போனது 200 செலவாச்சு 300. அது எப்படி என்ன ஏதுன்னு நான் தனிமையில் சொல்கிறேன், சரிங்களா? இல்லைன்னு இவர் கண்டுபிடிச்சிடுவார். வேலைக்கு போய்ட்டு வந்தாச்சு. இப்போ என்னென்ன காய்கறி வாங்கிட்டு வந்திருக்கேன். 200 கொண்டு போனால் 300 எப்படி ஆச்சு? எப்படி நான் 100 கடன் வச்சுட்டு வந்தேன். இவர்கிட்ட போய் சொன்னேன் நான் கடன் வச்சுட்டு வந்தேன்னு. நம்ம பெண்கள் எப்பவும் நம்ம கையில் 10 100 வச்சுட்டு இருக்கணும். நம்ம மாற்றி எடுத்து இப்போ நம்ம அம்மாலாம் மணி பார்த்துக்கோங்க 11. பணத்தை எடுத்து வைக்கிறது, இந்த செலவுக்கு பணமே இல்லாத நேரத்தில் அதை வெளியே எடுக்கிறதுல எங்கள் அம்மாட்ட கற்றுக்கிட்டேன். ஆண்கள் ₹1,00,000 செலவு பண்ணாலுமே பெண்கள்கிட்ட கொடுத்து செலவு பண்ணால் என்றைக்கும் குடும்பத்தில் சாப்பாடுக்குன்னு கஷ்டம் வராது. ஆண்கள் ரொம்ப உதாரித்தனமாக செலவு பண்ணுவாங்க. ஆனால் இப்போ பெண்கள் அதுலேருந்து தினம் ஒரு 10 20 எடுத்து மாற்றி வச்சு கஷ்டம்னு வர நேரத்தில், சாப்பாடுக்கே வழி இல்லாத நேரத்தில் அந்த பெண்கள் அந்த பணத்தை எடுத்து ஒன்றும் இல்லைன்னா கூட அரிசி பருப்பு வச்சு ஒரு குடும்பத்தை நடத்திடுவா. அதை நான் எங்கள் அம்மாட்ட நிறையா கற்று வச்சுருக்கேன். இவர் எப்படின்னா இன்றைக்கி ₹100 இருக்குன்னா இன்றைக்கே சாப்பிட்டு முடிச்சிடணும், நாளை பற்றி நினைக்க மாட்டார். நான் நினைப்பேன் இந்த ₹100 இன்றைக்கி ₹20 மிச்சம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். எனக்கு இன்றைக்கி இவருக்கு ₹200 தான் கொடுத்தாரு. நான் இப்போ என்ன ₹100 எக்ஸ்ட்ரா வச்சுருந்தேன். எனக்கு தெரியும் மார்க்கெட்டு போனால் 10 100 கீழே மேலே ஆகணும். ₹100 எக்ஸ்ட்ரா நான் கொண்டு போயிருந்தேன். இந்த தடவை ஏன் காய்கறி விலை அதிகமாகிட்டுனா, எங்களுக்கு எப்போ நாசி பூனாலேருந்து காய்கறி வரும். தொடர்ந்து 10 நாள் மழை பெஞ்சு பார்த்தீங்களா, காய்கறி விலைலாம் அதிகமாகிட்டு. 1 கிலோ வெங்காயம் ₹20, ஒரு கூறு பட்டர் பீன்ஸ் இங்கே பட்டர் பீன்ஸ் சொல்லுவாங்க ₹10. நான் ரொம்ப நாள் ஆச்சு இந்த நெல்லிக்காய் ஜூஸ்லாம் குடிக்க விட்டனால எனக்கு நிறைய பிரச்சனைங்க பலபடி வர ஆரம்பிச்சிட்டு, முதுகு வலி, இடுப்பு வலி. அதனால் நெல்லிக்காய் வாங்கிட்டேன் 1/2 கிலோ ₹40, ஒரு ஃப்ளவர் ₹20. இன்றைக்கி உருளைக்கிழங்கு 2 கிலோ வாங்கிட்டேன். இது 1 கிலோ பெருசு வாங்கிட்டேன் ₹20. இது ₹10 1 கிலோ. இது தம் ஆலு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும், முழுசாக வேக வச்சு. 1 கிலோ உருளைக்கிழங்கு ₹10 சின்னதில். அதனால் இந்த கத்திரிக்காய் எனக்கு கிலோ ₹20 ₹30 கிடைக்கும். இன்றைக்கி 1/2 கிலோ எனக்கு இது ₹30 கிடச்சிது. கேட்டால் சொல்கிறாங்க வண்டி ஒன்றும் வரல, காய்கறி ஒன்றும் வரல, மழை பெஞ்சு எல்லாம் ஓஞ்சிட்டுன்னு. தக்காளி ₹20 கிலோ. பச்சை மிளகா 1/4 கிலோ ₹20, இஞ்சி 1/4 கிலோ ₹20. மழை நேரம் கீரையில் இன்னைக்கு பாலாக்கு வாங்க போனால் கிடைக்கல. பின்ன ஒரு கட்டு நம்ம வெந்தயக்கீரை ₹40. பாவக்காய் கிலோ ₹30 கிடைக்கும். ஆனால் எனக்கு 1/2 கிலோ ₹30 கிடச்சிருக்கு. பின்ன எலுமிச்சம்பழம் ₹10 5 சொன்னார். நான் ஒன்று எக்ஸ்ட்ரா கேட்டு ₹10 6. பின்ன ₹5 கருவேப்பிலை வாங்கிட்டேன். இந்த மல்லிக்கீரைலாம் எனக்கு ₹10 கிடைக்கும். இன்றைக்கி இந்த மல்லிக்கீரை ₹30. அதுக்காக நான் சொல்கிறேன் ஒன்று, என்றைக்குமே ஆண்கள் உங்களுக்கு கொடுக்காங்களா, ஆம்பளைங்கள பணம் இருக்குன்னு எதிர்பார்க்காதீங்க. உங்கள் கையில் எப்போவுமே 10 100 எக்ஸ்ட்ரா வைங்க. நான் இப்போ எப்படி சொன்னேன், நான் கடை வச்சுட்டு வந்திருக்கேன் சாமி, நீ அந்த ₹100 உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எப்படி அந்த ₹100 வாங்கிடுவேன். நான் சேர்த்து வச்சு தேய்ச்சி வச்சு இப்படி குடும்பத்தை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பணத்தை எடுத்து வைக்கவும் மார்க்கெட் போய்ட்டு வந்தேன். எதுவும் தின்றது வேண்டதுன்னு கேட்பாரு. இன்றைக்கி பைசா குறவாக இருந்தனால நான் சரின்னு போட்டுன்னு அவர்கிட்ட சொல்லாமலே அவருக்கு இந்த காராச்சோவை வாங்கிட்டு இருந்தேன். 1/4 கிலோ ₹35. தெரிஞ்சு திருடுறது பொய் சொல்கிற மாதிரி எனக்கு படலை. இப்போ என்கிட்ட ₹100 இருந்து நான் ₹300 காய்கறி வாங்கிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி ஃப்ரூட்ஸ்லாம் ஒன்றும் வாங்கலை. பணம் பத்தாம போய்ட்டு ஒரு பயங்கர விலையாக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக எடுத்து வைங்க. எங்கள் அம்மா கடுகு டப்பாவில், ஜீரக டப்பாவில், அங்கே இங்கே ஒன்றுமே இருக்காது. ஆனால் இங்கேருந்து அங்கே பிறக்கி எடுத்து எங்கள் 6 பேர் அப்படி தான் வளர்த்தாங்க. நானும் அப்படி எங்கள் அம்மா பார்த்து நிறைய கற்றுக்கிட்டேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள். மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன். லவ் யூ.